ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வழமையாக நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ரொம்பவும் டேஸ்டியான தந்தூரி சிக்கனை வச்சு எப்படி ஒரு பிரியாணி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பிரியாணி என்றாலே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஞாபகம் தான் வரும். ஆனால் இந்த பிரியாணியை உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரெஸ்டாரண்ட் பிரியாணியை விட டேஸ்டியான ஒரு பிரியாணியை உங்களாலையும் செய்ய முடியும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான தந்தூரி சிக்கன் பிரியாணியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த பிரியாணி செய்யறதுக்காக 700 கிராம் சிக்கனை இந்த சைஸ்ல வெட்டி எடுத்திருக்கிறேன். நீங்க விருப்பம்னு சொன்னா தனி சதையாவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எப்பவுமே பிரியாணிக்கு எலும்போடு சேர்த்து செய்தீங்கன்னு சொன்னா தான் டேஸ்டா இருக்கு. இந்த சிக்கனோட 1 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். அதோட ஒவ்வொரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் இஞ்சியையும் பூண்டையும் அரைச்சிட்டு டேஸ்டாகவும் சேர்த்துக்கணும். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சோஸும் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லாட்டி ஜோக்கட்டையும் சேர்த்துக்கொள்ளணும். முதல்ல இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் பாவிக்கிறீங்களோ அதில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். திரும்பவும் இந்த சிக்கனை நல்லா பிரட்டிட்டு குறைஞ்சது 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த பிரியாணியை நாளைக்கு தான் செய்ய போகிறேன். அதால் இந்த சிக்கனை நைட் முழுவதும் ஃப்ரிட்ஜில் வைப்போம். இப்போ பாருங்க, எங்களோட சிக்கன் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இந்த மசாலாவில் நல்லா ஊறி போய் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த சிக்கனை கிரில் பண்ணி எடுப்போம். இந்த சிக்கனை கிரில் பண்ணுறதுக்காக நான் அவனை 200°C ப்ரீஹீட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இந்த சிக்கனை இவ்வாறு அவன்லையும் கிரில் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா சூடாயின்னு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு சிக்கனை 2 பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணியும் எடுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த சிக்கனை ஒரு 40-45 நிமிஷம் கிரில் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்க, எங்களோட சிக்கன் ரெடி ஆயிட்டுது. இப்போ நாங்கள் பிரியாணியை செய்ய தொடங்குவோம். இவ்வாறு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இவ்வாறு மெல்லுசா வெட்டி எடுத்துருக்கேன். அதை முதல்ல இந்த பட்டரோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்வோம். இந்த பிரியாணியை நான் காரம் குறைவாக தான் செய்ய போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு சொன்னால் இந்த வெங்காயத்தோட 3-4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எங்களோட வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதோட நாங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளணும். நீங்கள் எப்போவுமே இந்த பிரியாணி அதில் செய்யும்போது ஜிஞ்சர் கார்லிக்கை நல்ல பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் நெருவந்துருவலாக அரைச்சி சேர்த்து பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நாங்கள் ஒரு தக்காளி பழத்தையும் நல்ல சின்ன வெட்டி சேர்த்துக்கொள்வோம். இப்போ பாருங்க, இந்த வெங்காயத்தோட ஜிஞ்சர் கார்லிக் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லாட்டி யோகர்ட் சேர்த்துக்கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் சிக்கன்லையும் உப்பு சேர்த்துருக்கிறோம். அதால் உப்போட டேஸ்ட்டை பார்த்து சேர்த்துக்கொள்வோம். இப்போ இதோட நான் 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு சொன்னால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே கிரில் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, எங்களோட தந்தூரி சிக்கன் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்ல கமகமான வாசத்தோட ரெடி ஆகிடுது. இப்போ நாங்கள் அரிசியை ரெடி பண்ணி கொள்வோம். இப்போ நான் இந்த பிரியாணி செய்யறதுக்காக 2.5 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி என்ற அளவில் 5 கப் தண்ணியை இப்போ நான் இந்த ரைஸ் குக்கரில் விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியோட 3/4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 4 ஏலக்காயும் 4 கிராம்பும் 1 துண்டு பட்டையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இந்த ரைஸ் குக்கரை இவ்வாறு 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு இதோட நாங்கள் கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கொள்வோம். இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே மசாலாவிலையும் உப்பு இருக்கு, அதால உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த 2.5 கப் அரிசியை கிராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 350 கிராமாக இருக்கு.
எப்போவும் நீங்கள் பிரியாணி செய்யும்போது 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு சிக்கன் சேர்த்தீங்கன்னா அந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்களோட ரைஸ் குக்கரில் பார்த்தீங்கன்னா மேலதிகமாக இருக்கிற தண்ணி வத்தி இருக்குது, ஆனால் அரிசி இன்னும் வேகலை, 3/4 பதத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தந்தூரி சிக்கனை சேர்த்துக்கொள்ளணும். இதோட ஃபுட் கலர் அல்லது saffron சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த ரைஸ் குக்கரை ஆஃப் ஆகும் வரைக்கும் மூடி வைங்க. இப்போ எங்களோட ரைஸ் குக்கர் ஆஃப் ஆகிட்டுது. இப்போ இந்த பிரியாணியை இவ்வாறு ஒருக்கா லேசாக பிரட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பிரியாணியில் அந்த அரிசியெல்லாம் நல்லா அவிஞ்சு அதே நேரத்தில் குழஞ்சும் போகாமல் அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. இப்போ இந்த பிரியாணியை நாங்கள் சுட சுட எடுத்தோம்னு சொன்னால் அந்த அரிசி உடைஞ்சு போயிடும். அதால் நாங்கள் நல்லா ஆற விடுவோம். இப்போ பாருங்க எங்களோட டேஸ்டியான தந்தூரி சிக்கன் பிரியாணி நல்ல கமகமான வால்சத்தோட ரெடி ஆகிடுது. குறைஞ்ச நேரத்தில் எவ்வளவு ஈஸியாக நாங்கள் இந்த பிரியாணியை வீட்டிலே செய்து முடிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நாங்கள் செய்த பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அந்த அரிசியெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்ல உதிரியாக வந்திருக்கு. அதோட அந்த ரைஸ் குக்கர் சட்டியையும் பாருங்க, எங்களுக்கு எதுவுமே அடிப்பிடிக்கல, நல்ல கிளீனாக வந்திருக்கு. நீங்கள் இந்த அரிசிக்கு தண்ணியை எடுக்கும்போது சரியான அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை தண்ணி காணாதுன்னு சொன்னால் கீழுக்கு அடிப்பிடிச்சிடும். அதே நேரத்தில் தண்ணியை கூட எடுத்தீங்கன்னு சொன்னால் அரிசி குழஞ்சு போயிடும். அதால் உங்களோட அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கடைசியாக வெங்காயத்தை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சிட்டு எங்களோட பிரியாணியோட சேர்த்துக்கொள்ளணும். நீங்கள் எந்த பிரியாணி செய்தாலும் கடைசியாக இவ்வாறு வெங்காயத்தை நல்லா பொரிச்சிட்டு பிரியாணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டே சர்வ் பண்ணி பாருங்க. எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களோட வளமையான சிக்கன் பிரியாணியை விட இந்த தந்தூரி சிக்கன் பிரியாணி இன்னும் நல்ல அருமையாக வந்திருக்கு. அரிசியோட அந்த மசாலா சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கு. என்னோட சேனலில் ஏற்கனவே நிறைய பிரியாணி ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பமாண்டா நீங்களும் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் நீங்கள் பிரியாணி சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி ஒரு பிரியாணியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தந்தூரி சிக்கன் பிரியாணியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.